தக்காளியே இல்லாமல் சூப்பரான டேஸ்ட்டில் இட்லி தோசைக்கெல்லாம் செட் ஆகிற மாதிரி ஒரு அருமையான கார சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா வெறும் 2 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும். இந்த கார சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோட வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் வீடியோ போடுற எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளியே இல்லாமல் ஒரு அருமையான கார சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாச்சி சமையல். ஃபர்ஸ்ட் இந்த சட்னி பண்றதுக்கு நான் இன்னைக்கு ஒரு பாத்திரத்துல 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி சூடு பண்ணி வச்சிருக்கேன். இந்த சுடுதண்ணியில பாத்தீங்கன்னா ஒரு 10 போல வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு தேவையான காரம் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே ஒரு 3 போல காஷ்மீரி சில்லி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மிளகாய் பாத்தீங்கன்னா கலர் கொடுக்குமே தவிர்த்து காரம் கொடுக்காது. சட்னியோட கலர் பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனால நான் இந்த மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சிடலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு 3 கிட்ட மீடியம் சைஸ் அளவு வெங்காயமா பார்த்து எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இல்லாத பட்சத்துக்கு பெரிய வெங்காயமே சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 10 போல பூண்டோட தொலியை உரிக்காம அப்படியே சேர்த்துக்கோங்க. ரொம்ப வாசனையா இருக்கும். அடுத்து நம்ம ஊற வச்சிருக்கிற மிளகாயை கையில போட்டுக்கலாம். அதில் உள்ள தண்ணியை சேர்த்துக்க தேவையில்லை. மிளகாயை மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க போதும். அடுத்து இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்ல சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்து ஒரு பாத்திரத்துல போட்டுக்கோங்க. அடுத்து இந்த சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்புக்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியா ஊத்தணும். அப்பதான் இந்த சட்னி நல்லா இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து இதெல்லாம் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கலாம். நம்ம போட்ட கடுகு உளுந்து இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு சவந்து வந்த பிறகு இதுல ஒரு கொத்து அளவுக்கிட்டு கருவேப்பிலை போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சட்னியில இந்த எண்ணெயை சுட சுட அப்படியே ஊத்திருங்க. அந்த மாதிரி ஊத்தும் போது சட்னியோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் எல்லாம் அந்த சட்னி கூட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட கிளறி விட்டுட்டு சுட சுட இட்லி தோசை இதுக்கெல்லாம் சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல 10 இட்லி கூட சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையா இருக்கும். கண்டிப்பா இந்த சட்னியை தக்காளி இல்லாத நேரத்துல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான இந்த தக்காளி இல்லாத கார சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.